போய் நிறைய பிரச்சனையாக இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு பெட்டி கடை வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். போய் ஒழுங்கா அந்த பொழப்ப பாரு. என்னது பெட்டி கடை வச்சு தரீங்களா? நானே ஒன்றுக்காக சொம்பை நினைச்சியா? ஏய், நான் நினச்சேன்னா வச்சுக்க, எத்தனை பேர்த்துக்கு உட்காந்து நான் சாப்பாடு போடுவேன் தெரியுமா? யோ, என்ன நீ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறியா? நீயே வேட்டியாதான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஊருக்குள்ள கேட்டால் உனக்கு காரி துப்புறாங்க. நீ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறியா? சரி சரி, அப்படியே சத்தமாக பேசி எதுவும் அசிங்கப்படுத்தாத. உங்கள் அப்பையும் பெட்டி கடை வைக்கன்னு சொல்லல. எப்படி இப்போ எல்லாம் பெரிய மளிகை கடை வச்சு தரானா, சின்னதாக வச்சு தரானா? பெருசாக வச்சு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கு கௌரவமா. யோ, உன் மொகா கடைக்கு மளிகை கடை கேட்குறாக்கும். உனக்கு பெட்டி கடை வச்சு கொடுக்கறதே பெருசு. இதில் உனக்கு மளிகை கடை வேற வேணுமா? போய் ஒழுங்கு மாதிரியே நாளைக்கு பொழப்பு பார்க்குற வழியை பாரு. சரி சரி, ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க. நாளைக்கு போய் அந்த கடையை திறக்கிறேன், போய் பார்ப்போம். முதல் நடுத்தர் நேரம் என்னை போய் உழைச்சி சம்பாதிக்க சொல்கிற. என்ன பண்ணுறது, கடவுளை விட்ட வழி. டேய் நடுத்தர் நாராயணா, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை இழுத்து விட்டு இங்கே வந்து பெட்டி கடை வச்சுக்கிட்டு இருக்கியா? வரவன் பெட்டி கடை நான் க்ளோஸ் பண்ணுறேன்டா. டேய் தம்பி, நம்ம புதுசாக வந்து வீடு கட்டியிருக்கோம்ல, நான் வந்து கீழே இருந்துக்கிறேன்டா, நீ வந்து மாடியில் இருந்துக்கடா. அண்ணே எனக்கு வந்து காலெலாம் வலிக்குதுண்ணே, நான் கீழே இருந்துக்கிறேனே, நீ மாடியில் இருந்துக்கிறனே. அண்ணனுக்கே பார்த்துட்டு இருக்கல, அண்ணனுக்கு வந்து வர வர வயசாகிட்டு இருக்கு, அண்ணனுக்கும் கால் வலிக்குதுடா, நீ மேலே இருந்துக்கடா. அண்ணன் சொன்னா சரியாக தான்ப்பா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நீ மேலே இருந்துக்கப்பா. நாராயணண்ணே, என் பொண்டாட்டி வந்து குண்டா இருக்குல்ல, அதனால் ஏறி இறங்க முடியலண்ணே, அதனால் நான் கீழே இருந்துக்கிறேன்னே. அண்ணன் மேலே இருந்துட்டு நல்லா தானே இருக்கும். ஏய் தம்பி, நான் சொல்கிறது கேளுடா, நீ மேலே இருந்துக்கடா. என்னால் முடியலடா, ஏறி இறங்க முடியாதுடா. ஆமாப்பா, அண்ணன் சொல்கிறது கரெக்டாக தான்ப்பா இருக்கேன். நான் அண்ணன் சொல்கிறதே கேளுப்பா. அண்ணன் சொல்கிறத கேட்கப்பா, என்னத்தை கேட்கணும்? அண்ணன் எல்லாத்தையும் சொல்லுவார், நான் ஆமாம் ஆமாம் சொல்லிகிட்டே இருக்கணுமா? என்னடா மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணனா? ஏய் அவ்வளோதான்டா. என்னையா பண்ணுவேன்? என்ன வெட்டி போடுவியா? ஓ, நானே சரி பாவம் சொல்லி காசு கொடுத்து வீடு கட்டுறதுக்கு இது பண்ணோம்னா நான் வந்து மேலே இருக்கணுன்னுட்ருக்கேன். நீ மேலே இருக்க மாட்டியா? சண்டை விடாதீங்கப்பா. என்னப்பா கடை முன்னாடி சண்டை விட்டுட்ருக்கீங்க? நடுத்தர் நாராயணனே, அவன் நியாயத்தை தானே கேட்டுட்ருக்காரு, என்னண்ணே சண்டை போட்டுட்ருக்காங்க? என்னண்ணே தம்பியை தூக்கி போட்டு அடிக்க போகிற மாதிரி இருக்கு? என்னண்ணே, என் மம்ம மேலே கையை வச்சிட்டேன். என்னண்ணே, அண்ணன் சொல்லி மரியாதை கொடுத்தோம்னா நீ வர வர ஓவராக போயிட்டுருக்க. என்னடா அண்ணன் தம்பி, வாடா அன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில் மவனை எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மவனை சொத்துல 2 பேர்த்து ஆள் பாதி வழியாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு நீ உன் வேலையை பாரு, நீ என் வேலையை பாரு. ஏன் தண்ணி பாட்டில் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கயோ? தண்ணி பாட்டில் வைங்கியா? இன்னைக்கு உன்னை அடி புழக்காம மாட்டேன்டா மவனே. வாடா, என்னையவே இப்போ இது பண்ணிட்டியாடா. வாடா, இன்னைக்கு சொத்துல இப்போ பாதி பிரிக்காம பண்ண மாட்டேன்டா. டேய் வாடா. அப்படின்னே அந்த பாட்டில் எடுத்து மண்டையில் பொழந்து விடனே. என்னண்ணே தம்பிலாம் பேச விடக்கூடாதுண்ணே நம்ம. ஏய், இப்போ எதுக்கு நான் அண்ணன் தம்பிக்கு 2 பேர்த்துக்கு சண்டை இழுத்து விட்டேன்? ஏண்டா, என் கடையை காலி பண்ணலாம் பார்த்தியாடா? என்னது, நான் வந்து அண்ணன் தம்பி சண்டை இழுத்துட்டியாயோ? நான் நியாயத்தையா சொன்னேன். ஏயா நான் ஒன்னே மாதிரியா எல்லாத்துக்கும் சண்டை இழுத்துட்டு இருந்தேன். நான் வந்தேன், நியாயத்தை பேசினேன், இதாகிடுச்சு. ஏய், என் கடையவே காலி பண்ணி விட்டியாடா கொஞ்சம் செத்த நேரத்தில். ஏண்டா என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அடே, அப்புறம் நான் என் வேலையை காட்ட ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேடா. ஓ, என்னையத்தையா காட்டுவ? நீ எப்படி கடன் எடுத்துறேன்னு நானும் பார்த்துறேயா? ஏன் எனக்கு என் முன்னாடி சண்டை எடுத்து விட்டேல, நீ எப்படி கடன் எடுத்துறேன்னு நான் பார்க்குறியா? அதே நான் எப்படி கடன் எடுத்துறேன்னு பார்க்குறியா? டே, இப்போ நீ இழுத்து விட்ட ஒரு சண்டை அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கடையை நடத்த மாட்டேனே. நான் பழைய வழிக்கு என் வேலையை ஆரம்பிக்க போகிறேன்டா. இப்போ இருந்து ஆரம்பிக்கிறேன்டா அந்த நடுத்தர் நாராயண வேலையை. ஆரம்பிக்க போறியா? எங்கே ஆரம்பி பார்ப்போம். பாடுறா, இப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன்னு. நீ என்னடா சண்டை இழுத்து விட்ற? இப்போ பாரு நான் எப்படி சண்டை இழுத்து விட்றேன்னு. நடுத்தர் நாராயணன், எங்கே அந்த பொம்பளைக்கு சண்டை இழுத்து விடு பார்ப்பான். 7 லெவலுக்கு வராதுண்ணே. நான் எப்படிண்ணே உன் கடையவே காலி பண்ணி இப்போ நீ வந்து நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டேன் மத்தியா? நான் என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லி சும்மா அந்த கடையை ஆரம்பித்தேன்டா. ஆனால் என் தொழிலே இதான்டா. இப்போ பாரு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டுறேன். என்னக்கா ராணி அக்கா இங்கே நிற்கிறீங்க? வாடா நாராயணா, இந்த மில்லுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதான் 4 பேர்த்த கூப்பிட்ருக்கேன். அவளுக்கு வாரிய நாளுக்கு அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியாக்கா, பரவாயில்லையாக்கா. மில்லுக்கு ஆள்லாம் சேர்த்துட்ருக்கியாக்கா, பரவாயில்லையே. இப்போதான் சும்மா போயிருந்தேன், அதுக்குள்ளேயும் ஆள் டெவலப் ஆகிட்டேன். சரிக்கா. என்னது, இந்த அக்கா ஆள் கூப்பிட்டாங்களா? நாளில் வீடு வீடாக ஏறி இறங்கி ஆளெல்லாம் கூப்பிட்டேன். இந்த அக்கா சும்மா தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்படி சொல்லு. என்னடா போய் 2 மாதத்துல அக்கா டெவலப் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். சரி அக்கா அந்த நிலமையிலே தான் இருக்கா இன்னமும்? சரி. ஏண்டி, நானும் அவங்க கூட வந்து அவங்கள்ட்டலாம் வேலைக்கு வாங்கடின்னு பேசலையா? நானும்
என்னது நீ கூப்பிட்டியா? நீ வேலைக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொன்ன. நான் தான் கம்பெனியை பற்றி எடுத்து சொல்லி வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். பாப்பா அந்த அக்காவை வந்து எழுத்து பேசலாமா? சரி ஏதோ உன் கூட வந்து ஏதாவது இது பண்ணியிருக்காங்க. சரி விடு பாப்பா, பார்த்துக்கலாம். அண்ணே உங்களுக்கு அந்த பொம்பளை பற்றி தெரில. அந்த பொம்பளை தான் ஆள் சேர்த்துடல. அதான் ஆள் சேர்த்து சொல்லி இப்போ ஊருக்குள்ளே சொல்லி தெரியுது. அப்படியே உனக்கு வாய் வர வர நீண்டிக்கிட்டு இருக்கு. உன்னை விளக்க மாத்திலே அடிச்சு போடுவேன். என்னாடி என்னையவே விளக்க மாத்திர அடிச்சு பிடிப்பா? செருப்பை கழட்டினா பிஞ்சு போயிடும் உனக்கு. வாடி இன்னைக்கு யாரை செருப்பால் அடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். எப்பட்றா ஒரு நிமிஷத்துல நீனா பேசிட்டு இது பண்ண. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். எப்படி சண்டை எழுதி விட்டேனா? அதெல்லாம் அடுத்தவர் நாராயணன். அடுத்து உனக்கு தானே டார்கெட்டு. உன்னை நான் எப்படி நடுத்தவர் கொண்டு வரேன் மட்டும் பாடுறா. அண்ணே நடுத்தர் நாராயணன், நான் ஏதோ சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசினேன். அண்ணே நீ விட்டுருண்ணே. ஏற்கனவே என் பொண்டாட்டியும் சண்டை இழுத்து விட்டு அவள் திடங்க நீ விளக்க பாத்தில் அடிச்சுட்டு இருக்கா. இதோட விட்டுருண்ணே, முடிச்சுக்கலாம்ண்ணே. அப்படி வாடா வலிக்கு. நடுத்தர் நாராயணன் யாரு? கொக்கா அண்ணே ஆள ஊருண்ணே சாமி, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேனே. நடுத்தர் நாராயணன் யாரு? சண்டை இழுத்து வருவதிலே நம்ம தான்டா ஸ்பெஷலிஸ்ட்டு. உலகத்திலே நான் தான்டா ஒருத்தன். யாராக இருந்தாலும் சண்டை இழுத்து விட்டுருவேன் அசால்ட்டா.